ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா, நல்லா எண்ணெய் மிதக்க பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா காஞ்ச அப்புறம் நல்லெண்ணெய் இட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறோம். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ 3/4 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 கப் அளவுக்கு பூண்டு, உரித்த பூண்டு எடுத்துக்கிறோம். பூண்டு நிறைய போட்டால் தான் பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். எண்ணெயிலே வதக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கருவேப்பிலை தூவிக்கிறோம். நல்லா எண்ணெயிலே வதக்கணும். 2 நார்மல் சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுறோம். நல்லா வதங்கணும். பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். புளி தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கணும். நமக்கு நல்லாவே கொதிச்சிருக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அரை கரண்டிலே ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்லாம் போலையே. என்னது செம்மையாக இருக்கா? என் கணவரே செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பை, see you.